நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உன் பாதம் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தெய்வ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு என்னை இணைக்குதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு என்னை இணைக்குதே. உன் பாதம் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உன் பாதம் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணானடா உன்னாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணானடா உன்னாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தெய்வ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு என்னை இணைக்குதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு என்னை இணைக்குதே. உன் பாதம் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உன் பாதம் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நீ மறக்காதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நீ மறக்காதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு என்னை இணைக்குதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு என்னை இணைக்குதே. பாதம் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. முழங்கால் படியிட்டு அர்ப்பணிப்போம். சோத்திரம். தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நாம் முழங்கால் படியிட கடவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நாம் முழங்கால் படியிட கடவோம். நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். அவர் நம்முடைய மேய்ப்பர், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். கர்த்தர் நமக்கு மேய்ப்பர், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவர் மேய்த்து நடத்துகிற ஆடுகள்.
ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, சர்வ வல்லவரே, ஜீவாதிபதியே, தம்முடைய ஜனத்துக்கு இரக்கம் செய்கிறவரே, கிருபை செய்கிறவரே, தம்முடைய ஜனத்தை காப்பாற்றி நடத்துகிறவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு நடுவில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவரீர் தம்முடைய வார்த்தையினால் எங்களை ஆண்டவரை நிரப்பி தேவ சித்தம் தேவ ஆலோசனை தந்து நடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்துக்கு நேர நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்புவோம். கர்த்தருடைய வேதத்துல நிறைய சாட்சிகளை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய சாட்சிகளை, சத்தியத்தை ஆண்டவர் பைபிள்ல நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதுல ஒண்ணு சொல்லுங்க ஆமென், பஞ்சத்தை பற்றியது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமென். பஞ்சத்தை பற்றியது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பம் என்னும் ஆதரவு கோலை ஆண்டவர் முறிப்பார் என்று வேதம் சொல்லுது. அப்பம் என்னும் ஆதரவு கோலை, வாயத்திறந்து சொல்லுங்க, அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பார். அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிப்பார் அப்படின்னா ஸ்தோத்திரம், தேவன் கையாடுகிற ஒரு காரியம் என்னன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற அதே தேவன், சொல்லுங்க ஆமென், சில நேரங்கள்ல பூமியின் மேல பஞ்சத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பஞ்சம் வரும்போது மனுஷனுக்கு மிக முக்கியமான தேவையில ஒண்ணு ஆகாரம் தான். சொல்லுங்க ஆமென். பட்டு இல்லாம நம்ம இருக்கலாம், கையில மோதிரம் இல்லாம இருக்கலாம். பெந்தகோஸ்தைக்கு மோதிரமே இல்லை, காலில் மிஞ்சி, அப்புறம் கால் வளையம், கை வளையம், மேக்கப்பு, ஃபேர் அண்ட் லவ்லி, ஹேர் பின்னு, இதெல்லாம் இல்லாமல் பிரச்சனை இல்லை, உயிரோடு இருக்கலாம். சொல்லுங்க ஆமென். டை என்ன சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்கு உயிரோடு இருக்கிறது? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு காரணம் வைத்திருக்கிறார். மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு சாப்பாடும் தண்ணி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. முதல் இடத்துல மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு நாள் பட்டினியாக இருந்தாலும் அப்படி ஜீவன் குறைஞ்சிக்கிட்டு வரும். 2 நாள் பட்டினி, 3 நாள் பட்டினா சொல்ல வேண்டாம். அப்போ ஆண்டவர், சொல்லுங்க ஆமென், அதில் கையை வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதில் கையை வைக்கும் போது பஞ்சம், சொல்லுங்க ஆமென், பஞ்சம் அது அது அதனால தான் தெய்வ வசனம் அநேக இடங்களில் சொல்லுகிறது, அவர் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து போடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு மழை வராமல் இருக்கலாம், விலைவாசி உயர்வாக இருக்கலாம், பொருள் வாங்க முடியாமல் இருக்கலாம். அந்த காலத்தில் நம்ம நினைப்போம் மழை இல்லைன்னா பஞ்சம்னு. இப்போ அப்படி கிடையாது. போக்குவரத்து இல்லைனாவே பஞ்சம் தான். கப்பல் வரலைன்னா பஞ்சம். இதோட ஒன்று தொடர்பு, கப்பல்லேருந்து லாரியிலேருந்து சரக்கு வரலைன்னா பஞ்சம். விலைவாசி எல்லாமே சம்மந்தப்பட்டது. சொல்லுங்க ஆமென். அப்போ அப்பம் என்னும் ஆதரவு கோலை ஆண்டவர் முறித்து போடுகிறார். அது மனுஷனை தன்னிடத்தில் திருப்புகிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒரு சுலுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆகாரம். ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், சரீரத்தை பார்க்கிலும் உடையை பார்க்கிலும் சரீரம் முக்கியம். பாருங்க, ஆகாரத்தை பார்க்கிலும் உயிரும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷமானவைகள் அல்லவான்னு சொல்றார். சொல்லுங்க ஆமென். அப்ப கர்த்தருடைய மக்கள் ஒரு மகிமையுள்ள வார்த்தையை புரிந்து கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, பூமியில ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்கள் அக்கினினால் மாறினது போல் இருக்கும்னு சொல்லி யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்கள் அக்கினினால் மாறினது போல் இருக்கும். பாதாள நரகத்தை குறித்து யோபுவை வச்சு ஆண்டவர் சொன்னார். எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னாடி யோபு புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கு. அப்போ முதல் குறிப்பு, சொல்லுங்க ஆமென், இந்த பூமியில அப்பம் என்னும் ஆதரவு கோலை வச்சு தான் பூமியில ஜனங்கள் உயிரோடு இருக்கு, எல்லாமே நடமாடிட்டு எல்லாமே. சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்கள்ல தேசங்கள்ல பஞ்சத்தை அனுமதிக்கிறார். சொல்லுங்க ஆமென். பாஸ்டர், நீதிமானுடைய வாழ்விலும் அது வருமா? நீதிமானுக்கும் அந்த சிரமம் வருமா? சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான்களுக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களும் அந்த சிரமத்துக்கு நடுவில் போகணுமா? சொல்லுங்க ஆமென். ஆமா, வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தேவன் ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். அவன் கல்லு மதிலுள்ள கோட்டைக்கு நடுவில் இருக்கிறான். கல்லு மதிலுள்ள கோட்டைக்கு நடுவில் தான் இருக்கிறான். அவனுக்கு குழந்தை தான் இல்லை. கல்லினால் கட்டப்பட்ட பெரிய மதில் சுவருக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறான். அந்த காலத்தில் அப்படிதான். அப்படி இருந்தால் நீங்க மனதில் வைங்க, திருமயம் கோட்டை இருக்கு, கீழாநல கோட்டை இருக்கு, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அந்த கோட்டைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு. வெளியே இருந்து வீரர்கள், ராஜாக்களுடைய காலத்துல அந்த கோட்டைக்குள்ள ஜனங்கள் இருப்பார்கள். மேல வில்ல வச்சுக்கிட்டு குறி பார்த்துக்கிட்டு வீரர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பான். நம்ம படிச்சிருக்கோம்ல, சேர சோழ பாண்டியர்கள், குட்டி குட்டி மன்னர்கள்லாம் இங்க இருந்திருக்கிறாங்கல்ல, சின்ன சின்ன மன்னர்கள். ஒவ்வொரு மன்னரும் ஒரு பிரதேசத்துல அரசாண்டுகிட்டு இருப்பான். அப்ப எதிரி வந்து தாக்காதபடி கோட்டைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருப்பான் மக்கள் படையெடுத்து வரும்போது. சொல்லுங்க அல்லேலூயா. இதுபோல ஆபிரகாமும் கோட்டை மதிலுள்ள சுவருக்கு நடுவில் தான் இருந்தான். அவன் பாட்டுக்கு விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆனால் விக்கிரக ஆராதனைக்காரன் கையினால சிலைகளை செய்து, அந்த நாட்கள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலை செய்வாங்க. மழை வரணும்னா ஒரு சிலை, அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அதுதான் பாகால், அஸ்தரோத், என்னென்னமோ பேர் இருக்கு பாருங்க. அதுல ஒண்ணு செல்வம் வரணுமா, விவசாயம் செழிக்கணுமா, குழந்தை செல்வம் கிடைக்கணுமா, ஆடு மாடு பெருகணுமா, பொண்ணும் வெள்ளியும் பெருகணுமா. சொல்லுங்க ஆமென். ஒன்னொன்னுக்கும் ஒரு சாமி, அதுக்கு ஒரு பேரு. அதை செய்யக்கூடியவனாக ஆபிரகாமுடைய தகப்பன் இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் சில நேரம் மெயின்ல கை வைக்கிறது, அடிமடியில கை வச்ச கதை. இந்த ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகுடைய தொழில் என்னன்னா சாமிகளை செய்வது, கையினால சிலைகளை செய்வது. மண்ணை பிசைஞ்சு அதை செஞ்சு ஒரே மாதிரி செஞ்சு அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இதுக்கு ஒரு பேரை வச்சு, இந்த சாமி உன் வீட்டில் இருந்துச்சுன்னா உனக்கு செல்வம் கொளிக்கும், சுகமா இருப்ப,
உனக்கு பிள்ளைகள் பிறக்கும், விவசாயம் இருக்கும், ஆடு மாடு பெருகும், வெள்ளியும் பொண்ணுவோம் வீட்டில் சேரும், தீர்க்காயுசு கிடைக்கணும், ஒன்னொன்னுக்கு ஒரு சாகு. ஆபிரகாம் உடைய தகப்பன் இதைத்தான் செய்கிறான். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் அங்கே நீ சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்றாங்க, கூப்பிட்டு நீ என்ன பின்பற்றி வாங்குறார், நான் உனக்கு காட்டுகிற இடத்துக்கு போன்னு சொன்னோன்னு அவன் பின்பற்றி வந்துட்டான். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வசனம் சொல்லுது, அவனும் அவனுடைய மனைவி எல்லாரும் அப்படியே கூட்டமா வனாந்தரத்தில் போறாங்க. பைபிள் சொல்கிறது ஆபிரகாம் பஞ்சத்தை சந்தித்தான். வசனம் சொல்லுது, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆபிரகாம் பஞ்சத்தை சந்தித்தான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமுடைய நாட்களில் இல்லாத இன்னொரு பஞ்சத்தை ஈசாக்கும் சந்தித்தான். சொல்லுங்க ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம சில கஷ்டமான சூழ்நிலை நடந்து போகும்போது தான் பாருங்க ஒரு நல்ல ஒரு தெளிவு வரும், நிதானம் வரும். கஷ்டம் தான் நம்ம உருவாக்கும். சொல்லுங்க ஆமென். கஷ்டத்தின் நடுவில் நீங்க போகும்போது தான் நிர்வாகம் பண்ண கற்றுக்கொள்வீர்கள். எல்லாமே வரும். ஆண்டவர் அது ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்த்தார். கொழுன்னு நீங்க கேட்குற பணம் கொடுக்குற பிள்ளைய நீங்க வளர்த்து பாருங்க. கேட்குற நேரம்லாம் பணம், அது என்ன கேட்குறதோ உடனே கொடுத்து பாருங்க. இல்லாத காலத்தை அதுக்கு சமாளிக்கவே தெரியாது. அதனால தான் பிள்ளைய கேட்டவனே கேட்டு அடம் பிடிச்சவனும் வாங்கி வெள்ளைக்காரன் கொடுக்கவே மாட்டான். கெட்டு போயிடும். பிள்ளை கையை காலம் அடிச்சுட்டு இப்போ வாங்கி கொடு இந்த பலூனை, இப்போ இந்த பொம்மையை வாங்கி கொடுன்னு ரோட்டில் உருந்துச்சுன்னா செவிலில் 2 போட்டு வெளியே வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடணும். ஒரு தடவை சாதிச்சு பழகிருச்சுன்னா இப்படி கையையும் காலையும் ஆட்டி ரோட்டில் மானத்துக்கு எடுத்தோம்னா தான் நமக்கு அம்மா அப்பா வாங்கி தருவாங்கன்னு அதுக்கு பழகிரும். இப்படி கையையும் காட்டியும் ஆட்டி ஆணு கத்தி ரோட்டில் உருண்டோம்னா தான் இந்த தாய் தகப்பனுக்கு நல்ல பாடம் வந்து உடனே மானத்துக்கு பயந்து வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு அது கெட்ட பழக்கத்தை பழகிரும். அப்புறம் அதை எங்கே வரைக்கும் செய்யும், காலேஜில் கல்யாணம் வரைக்கும் அதான் செய்யும். இவனை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் உருண்டுகிட்டு இருக்கும். 2 கால் இருந்தாலும் ஒரு காலிலே உருண்டுகிட்டு இருக்கும். இவனை தான் கட்டுவேன், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் எனக்கு ஆசை, இதுதான் எனக்கு சூப்பர், இவன் தான் எனக்கு சூப்பர் மேன் ஒத்த காலிலே உருண்டுகிட்டு இருக்கும். இந்த பழக்கம் எங்கே வருது? பலூனில் ஆரம்பிக்குது. சொல்லுங்க ஆமென். புள்ள வளர்க்காத பிள்ளைகளை, புள்ள வளர்க்காத தாய் தகப்பனை, நிறைய தாய் தகப்பனை பிள்ளைகள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. பிள்ளை பிறந்ததுலேருந்தே என் பிள்ளைக்கு இப்படி தான் பாஸ்டர் பிடிக்கும், இப்படி கிளிகள் பாட்டினா தான் பாஸ்டர் சாப்பிடும், இந்த காக்காயை காட்டினா தான் பாஸ்டருக்கு சாப்பிடும். சோறு இல்லாத பிள்ளைக்கு இல்லை சோறு அருமை தெரியும். இந்த பூனையை கொண்டு போய் காட்டினா தான் என் பிள்ளை சாப்பிடும். சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கு நாங்களும் 2 பிள்ளை வருது. இப்படி பார்க்கும்போது தெரியும், இங்கே உட்காரன்னா அது நான் சொல்கிற வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்கணும். இப்படி பார்ப்போம், இங்கே தான் உட்காந்துருக்கணும். எங்கேயாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது சொல்லி போகிறோம், அடுத்த வீட்டு சோஃபா அவர் சிரமப்பட்டு வாங்கியிருப்பார், கடன் பெட்டு, அங்கே போய் குதிக்கிறது, அங்கே போய் எதையாவது இழுக்கிறது, எங்கனையாவது நகத்தை வச்சு கீறது செய்யக்கூடாது. பொம்மை மாதிரி உட்காந்துருக்கணும். தோல் உறிஞ்சு போயிடும். அப்படியே உங்கள் 2 பிள்ளைன்னு பொம்மை மாதிரியே தான் பார்த்து பெரும்பாலும். சின்ன பிள்ளை பாஸ்டர் தெரியாது. ஏன் தெரியாது? வலிக்கிறதும் சுகர் சாக்லேட் சாப்பிட்றது பிள்ளைக்கு தெரியாது. வேப்பங்காய் எது, சாக்லேட் எது, ஐஸ்கிரீம் எது தெரியாதா பிள்ளைக்கு? அடுத்த வீட்டுக்கு போகிறோம், அவர் சிரமப்பட்டு வாங்கியிருப்பார். இங்கேருந்து அங்கே குதிக்கிறது, சோபா பிக்கிறது, பிளேடு போட்டு இழுக்கிறது, நேம் பட்டு சுரண்டுறது செய்யவே கூடாது. நல்ல பிள்ளைய உட்காந்துருக்கும். அப்படியே வரணும், அப்படியே பொம்மை மாதிரி. சொல்லுங்க. பைபிள் சொல்லுது பிள்ளை கற்றுக்கொள்ளும். நீ நல்லதை சொல்லி கொடுத்தா பிள்ளை கற்றுக்கொள்ளும். இதை செய்யணும், இதை செய்யாத நீ சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை கற்றுக்கொள்ளும். சொல்லுங்க ஆமே. ஆமாம். ப்ரேயர் 1 மணிக்கு தான் முடியும். அது வரைக்கும் கரெக்டாக இருக்கணும். அடையில் எந்திரிச்சுன்னு போயிட்டு இருக்கக்கூடாது. ப்ரேயர் தொடங்குறதுக்கு முன்னாடி 1-2 வந்துடணும். பக்தியோட ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. புத்தியாக சொல்லிக் கொடுங்க, கற்றுக்கணும். தேவையில்ல எது முக்கியம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எது முக்கியம் எது முக்கியம் இல்லை. சொல்லுங்காமே. பிள்ளை கற்றுக்கொள்ளுவான், மரணம் வரைக்கும் அதை கைவிட மாட்டான்னு வேதம் சொல்லுது. பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில் நடத்து. இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இது சரி, இது தப்பு, இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை சொல்லிக் கொடு. லிசன் தேம். அவங்க கவனிப்பாங்க. சொல்லுங்காமே, கவனிப்பார்கள். சில அடம் பிடிச்சா கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட போய் எங்கள் மாமனார் என்னை விட ரொம்ப மோசம்னு கூட சொல்லலாம். அவங்க தங்கச்சி வாட்ச் கேட்டிருக்கு. வாட்ச் தானே வேணும், ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர்கிட்ட போய் எங்கே கேட்குறது? வாட்ச் கேட்டிருக்கான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண, அழுது ஜெபம் பண்ண, உபவாசம் போடு. உனக்கு வாங்கி தர்றதுக்கு எனக்கு காசு கொடுத்தாருன்னா உனக்கு வாட்ச் வாங்கி தர்றேன். அவர் அருமையான மனுஷன். சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டில் இருந்து டெல்லிக்கு அனுப்புகிறார் படிக்க. டெல்லிக்கு பக்கத்தில் ஹரியானாவுக்கு அனுப்புகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ட்ரெயினில் கிராஸ் பண்ணி போகணும். எத்தனை மாநிலம்? டெல்லி, ஹரியானா. சொல்லி உங்களுக்கு நல்ல பிள்ளைகளாக +2 முடித்து வேத கல்லூரி நல்ல படிப்பும் அறிவெல்லாம் வரணும்னு உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் அப்படியே போயிட்டு பத்திரமா போன மாதிரியே திரும்பி வந்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வாங்க. போன மாதிரியே திரும்பி வந்தால் வீட்டுக்கு வாங்க. இல்லைன்னா அப்படியே போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பின்னாடியே பிள்ளை காணாம போச்சுன்னா பின்னாடி வர மாட்டேன். புரிஞ்சு எத்தனை பேருக்கு? சொல்லுங்க ஆமே. போன மாதிரி பத்திரமா கிளியராக வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வாங்க. இல்லை ஏன் இஷ்டத்துக்கு போகிறேன்னா அங்கிட்டே போயிருங்க. நான் பின்னாடி ஐயோ பிள்ளைய காணாமேன்னு பதறிட்டா நான் வர்றதுக்கு வேலையில்லை. நல்ல ஒரு வாழ்க்கையை உண்டாக்குறதுக்கு உங்களுக்கு படியை தான் ஏற்றி விட முடியும். இந்த படியில் போங்கன்னு சொல்லுங்க. அது மாதிரி தான் கிட்டத்தட்ட 28 பேரோ என்னமோ லெட்டர் கொடுத்துருக்காங்க என் மனைவியை கல்யாணம் பண்ணுறது. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் வரைக்கும் படிக்கணும்ல. மலையாளிகள், பல மாணவர்கள், இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் மாணவர்கள் படிக்கிற. அருணாச்சலம், மிசோரம், சைனாக்கார மாதிரியே இருப்பான் நிறைய ஆட்கள். மணிப்பூர், நாகாலாந்து, பார்டர் நிறைய பேர். கிட்டத்தட்ட 28 பேரோ என்னமோ லெட்டர் கொடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ ஃபோன் இல்லாத காலம் நான் சொல்கிறது. ஃபோன் இருந்தால் தான் லெட்டர் கொடுக்க மாட்டேன், மெசேஜ் போட்டுருவானே. நேரையும் வந்து நாம் கல்யாணம் பண்ணி ஊழியம்லாம் செய்வேன். நான் படிக்க வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்? வாயத்தரன்னு சொல்லுங்கள். படிக்க எங்கள் அப்பா நீ படிச்சுட்டு வான்னு அனுப்பியிருக்கிறாரு. நான் கல்யாணம் பண்ண இங்கே வரல. நான் போய் ஜெபம் பண்ணிவிட்டு வீடு போய் சேரணும். எங்கள் அப்பா ஜெபம் பண்ணி என் வாழ்வுக்கு நாங்கள்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் வழி நடத்துகிறபடி நாங்கள் போனோம். சொல்லுங்கள் அல்லேலூயா.
வீடு போய் சேரணும். நான் ஜெபம் பண்ணி எங்கள் அப்பா ஒரு ஜெபிக்கிற மனுஷன், அவர் பொறுமையாக ஜெபம் பண்ணி எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்குன்னு அவர் சொல்லுவார். நாங்கள் அப்புறம் நான் இங்கே கல்யாணம் பண்ணுறக்குள்ள படிக்க வந்திருக்கேன். சொல்லுங்க அல்லேலூயா. போட்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ மனுஷனுடைய வாழ்வில் சொல்லுங்க ஆமென், தேவன் பஞ்சத்தை அனுமதிக்கிறார். கிறிஸ்தவன் ஆனோன்னா பஞ்சமே வராது, அப்படி இல்லை. கடினமான சூழ்நிலைகளை நம்ம தாண்டணும், சில கஷ்டங்களை தாண்டணும், சில பாடுகளை தாண்டணும், வறட்சிகளை தாண்டணும். சொல்லுங்க ஆமென். அந்த வறட்சி, பஞ்சம், அதெல்லாம் நம்ம என்ன கற்றுக்கொள்வோம்? நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். சொல்லுங்க அல்லேலூயா. பிறருடைய கஷ்டத்தை கற்றுக்கொள்வோம், நம்மகிட்ட என்ன இருக்குது, எப்படி செலவு பண்ணணும்னு கற்றுக்கொள்வோம், எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு கற்றுக்கொள்வோம், கற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றுமே தெரியாதவன்ட்ட பணத்தை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும், எதுக்கு செலவழிக்கிறேன்னு தெரியாது. வளர்ந்த நாடுகளில் ஒரு காரியம் வச்சிருக்கிறான், இஸ்ரேல்லையும் சரி இன்னும் சில நாடுகளில். பணம் கொடுக்க அவன் ரெடியாக இருப்பான். நீ என்ன செய்ய போகிறேங்கிற திட்டத்தை கொடுக்கணும் அவனுக்கு. சொல்லுங்க ஆமென். உனக்கு எத்தனை கோடி வேணும்? நான் தர்றேன்ப்பா. உனக்கு எத்தனை கோடி வேணும்? எவ்வளோ கோடி வேணும்? நான் தர்றேன்ப்பா. நீ என்ன செய்ய போகிற அதை வச்சுன்னு அவனுக்கு சொல்ல தெரியணும். அவனுக்கு தெரியும். அப்புறம் உட்காந்துருக்கான ஸ்காலர்ஸ், பெரிய அறிவாளிகள், திங்க் டேங்கர்ஸ், பெரிய ஆட்கள், முதலைகள் பண்ணாத அவனுக்கு தெரியும். அவன் அப்போ இளம் வாலிபன் படிச்சுட்டு யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு வந்துட்டான். சூப்பராக படிச்சுட்டு அது இதை படிச்சுட்டு ரொம்ப பெருசாக வந்துட்டான். நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன் ஐயா, எனக்கு ஒரு 30 கோடி வேணும்னா சூப்பராக வா. போர்டு உட்காந்துருக்கும். போர்டுனா ஒரு 10 பேர் 5 பேர் கூட போர்டு வா, நான் அவனை தர்றேன். உனக்கு 10 கோடி, எத்தனை கோடி? 50 கோடி நான் தர்றேன், கிட்டவா. சொல்லுங்க ஆமென். நீ என்ன செய்ய போகிற இதை வச்சு? எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க ஆமென். 30 கோடி வச்சு என்ன செய்வேன்? அவனுக்கு அது பேர் தான் ப்ரொபோசல். அதுக்கு பேர் என்னது? ப்ரொபோசல். இந்த 30 கோடி வச்சு நான் இதை செய்வேன், இந்த ஒரு வருஷத்தில் இந்த 30 கோடி இவ்வளவா மாறும், இவ்வளோ பேருக்கு வேலை கொடுப்பேன், அடுத்த ஒரு 2வது வருஷத்தில் இந்த 30 நீங்கள் கொடுத்த 30 கோடி 40 மாறும், 50 மாறும் அப்படின்னு சொல்லி திட்டம் கொடுக்கணும். அது பேர் திட்ட வரையறை. இதைத்தான் நீங்கள் பேங்க்கில் லோனுக்கு போனால் கேட்பாங்க. நீ என்ன செய்ய போகிற, உனக்கு எவ்வளோ லாபம் வரும், எப்படி பணம் கட்டுவ, அதை மாதிரி சொல்லு. சொல்லுங்க ஆமென். இதே நான் டெய்லர் கடை வைக்க போகிறேன், பெட்டி கடை வைக்க போகிறேன், எதாவது ஒன்று செய்ய மாட்டேன், விருப்பம் இருக்காது, வாங்கி முழுங்கிடணும். தள்ளுபடியில் அரசாங்கம் எங்கிட்ட தள்ளுபடி ஆகும். வாங்க போகும்போதே எப்போ தள்ளுபடி பண்ணுவார்? கடனை எப்படி கட்டாமல் இருக்கலாம்? வரியை கட்டாமல் இருக்க ஏதாவது எல்ஐசி போட இருக்காது? ஃபாஸ்ட்டு சொல்லுங்கள். வரியை முழுங்கினா நாடு எப்படி ரோடு போடும்? கொடுக்குற வரியை முழுங்கி விட்டோம்னா ரோடு எப்படி ஓடும்? சொல்லுங்க. ஏதாவது ஒரு குறுக்கு வழி சொல்லுங்க பாஸ்டர். இந்த கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க. நான் சொல்லவே மாட்டேன். சொல்லுங்க ஆமென். ஏன்னா உருப்பட மாட்டான். கொடுக்குறவனுக்கும் தேஞ்சு போயிடும், வாங்குறவன் நல்ல நோக்கம் இல்லை நல்ல நோக்கம் இல்லை. சொல்லுங்க ஆமென். அதனால தான் நாடுகள் கெட்டு போகுது. ஏன் தெரியுமா கெடுது? கெட்ட நோக்கம். தொடக்கமே கெட்ட நோக்கம், பேட் இம்ப்ரெஷன், அதாவது கெட்ட கேவலமான நோக்கம். அதனால யாருமே முன்னுக்கு வர மாட்டாங்க. அவன் அந்த திட்ட அறிக்கையை பார்க்கும்போதெல்லாம் புரிந்து கொள்ளணும். திட்ட அறிக்கையை பார்க்கும்போது அவனுக்கு தெரிஞ்சிடும், 10 பேர் உட்காந்துருக்காங்க, இவன் வந்து நேர்மையாக செய்வான், இது கரெக்டாக போகும்னு அவனுக்கு தெரியும். அவன் பணம் கொடுத்துருவான். 30 இல்லை 50 கொடுப்பான். இப்படி பல நாடுகளில் இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க ஆமென். ஏன் இது முக்கியமானதுன்னா, பஞ்சத்தின் நடுவில் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை நடத்துகிறதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. அதுலேருந்து அவர் கற்றுக்கொள்வார். அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்கொள்வாங்க. நான் நிறைய உண்மையாகவே சொல்லுகிறேன், ஆண்டோடைய பிள்ளை நிறைய கடனில் இருக்கிற ஜனங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, நிர்வாகம் இல்லாதவர்கள் தான் கடனில் இருப்பார்கள். யாருக்கு நிர்வாகம் பண்ண தெரியலையோ அவர்கள் கடனில் இருப்பார்கள். கடைசி வரைக்கும் பிள்ளைகளும் அந்த கடனிலே இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம்ங்கிறது முக்கியமானது. சொல்லுங்க ஆமென். எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு, எவ்வளோ மிஞ்சுது, என் உழைப்புக்கு என்னது, எங்கே போகுது, எங்கே வருது, எப்படி வருது, எப்படி போகுது, ஏன் வரலைன்னா எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? 10 பேர் வந்தவே இப்போ இவன் 5 பேர் தான் வர, 5 பேர் ஏன் வரல? 10 பேர் வந்துக்கிட்டு இருந்தால் 5 பேர் வந்து 5 பேர் வரல. 5 பேருக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் நினைக்கலாம் சிலருக்கு MBA படித்தவன் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நம்ம அது தெரியல. பெரிய பெரிய கம்பெனியில் முதலாளி பணம் சம்பாதிக்கிறது இல்லை. பாஸ்டர் இதை பற்றியா சொல்லிகிட்டு இருக்கே? பைபிள் அது ஆழமாய் போதிக்குது. நீங்கள் சொல்ல மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் எந்த இதுவும் இருக்காது, பணம் போட்டது மட்டும்தான். MBA படித்த ஒரு 10 பேர் கூட்டி சொல்லுங்க ஆமென், அவன் தான் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் ஸ்டாக்கை பார்ப்பேன், ஏன் இது விற்கவே இல்லை இந்த பொருள், சரி அதோட இந்த ஏர்பின்னை சேர்த்து ஒரு 5 ரூபாயை குறைச்சி தள்ளுபடியில் போடு, அவ்வளோ விற்றுரும், இந்த பணமாக்குன்னு சொல்லுவான். அதை செய்கிறவன் பூரா அந்த MBA படித்த கூட்டம். கேட்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. இது எதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா, தேவ வசனம் அப்படி சொல்லுது, எங்கே சரியான நிர்வாகம் இல்லையோ சொல்லுங்க ஆமென், அந்த குடும்பங்கள் அப்படியே சிரமத்திலே இருப்பாங்க. சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க, சரியான ஆலோசனை தெரியாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவு இருக்காது. அவருடைய வாழ்வில் சஞ்சலமும் சிரமமும் அப்படியே அல்லாடிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ போய் எறும்புக்கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்க. எங்கே போய் கற்றுக்க? அதுக்கு தலைவனும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது. இது இப்படி செய்ய, இப்படி செய்யாத, இந்த வழியில் போ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது எறும்புக்கு. இந்த வழியில் போ, இந்த வழியில் போகாத, இதை செய்யாத. சொல்லுங்க ஆமென். மழை வரப்போகுது, மழை வந்து தண்ணி உயர்ந்துடும், மழை வர வர தண்ணி மேலே போயிட்டே இருக்கும், அந்த நேரம் சாப்பாடு கிடைக்காது, அந்த நேரம் நம்மளும் நம்முடைய பிள்ளைகளும் பட்டினியாக கிடப்போம். சொல்லுங்க ஆமென். இப்படின்னு சொல்கிற பாஸ்டர்லாம் அதுக்கு கிடையாது. மழை காலம் வரப்போகுது, ஞானமாக பயன்படுத்திக்க, மழை காலம் தாண்டது பிறகு நீ உயிரோடு இருக்கணும்னா இதை செய். அவனுக்கு தலைவன் கிடையாது, அதிகாரி கிடையாது, யாருமே கிடையாது. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொல்கிற, நீ போய் உட்காந்து எறும்பு புத்த கவனித்துப்பார்.
ஒரு நாள் ஆங்கிலத்தில் ஒரு டிஸ்கவரியில் போட்டு எனக்கு பார்க்க அடேங்கப்பா ஆண்டவரே என்ன ஞானம். கர்த்தர் கொடுத்த ஞானம் எறும்புக்கு கொஞ்சம் கிடையாது. கர்த்தர் அதுக்கு கொடுத்துருக்கிற ஞானம் கொஞ்சம் கிடையாது. டிஸ்கவரி சேனலில் முந்தி அது ஆங்கிலத்தில் ஒரே எப்படி பார்க்க என்ன அது பூமிக்கு அடியில் புத்தை சின்ன குஞ்சுக்கு தனியாக, புழுவுக்கு தனியாக, முட்டைக்கு தனியாக அடுக்கடுக்காக கட்டி வச்சிருக்கு. அடுக்குமாடி கட்டுற மாதிரி கட்டியிருக்கு. தண்ணி மேலே போய்கிட்டு இருக்கும், புத்தை டச் பண்ணாது. தண்ணி மேலே ஓடிக்கிட்டு இருந்தால் கூட அந்த புத்தை வந்து அது கரைக்க முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டி மூடிட்டு குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடு, முட்டைக்கு தேவையானது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு தேவையானது தனித்தனியாக ரேக்காக வச்சிருக்கு. அதை உடச்சி வெட்டி காட்டுறான், தனித்தனியாக வச்சிருக்கு. சொல்லுங்க ஆமே. தனித்தனியாக தேவைக்கு இந்த மழை தண்ணியெல்லாம் போய் முடிஞ்ச உடனே அந்த மழையை வச்சு விவசாயம்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்போ எல்லாரும் ஃப்ரீயாக எல்லோரும் வெளியே வந்து அறுவடை காலம் வந்தோன்னு சேரி கிடக்கிறத மறுபடியும் கூட்டமாக போய் அள்ளி கொண்டு வந்து அடுக்குது. சொல்லுங்க ஆமே. நம்ம பாஸ்டர் எப்படி புரட்டுறதுன்னு தான் தெரியல பாஸ்டர். கல்யாணம் வரப்போகுது, பிள்ளைக்கு 25 வயசு 23 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர். இனிமேல் தான் பாஸ்டர் புரட்டணும். இனிமேல் தான் என்ன செய்யணும் சொல்லுங்க. பிறந்தன்னைக்கு பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரிய மாட்டேங்குதோ. புள்ள பிறந்தன்னைக்கு இது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா நமக்கு தெரியுமா தெரியாதா? பொம்பளை பிள்ளைக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்ல முறையில் ஒரு ஆசீர்வாதமான கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும் நமக்கு தெரியுமா தெரியாதா? எறும்புக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன செய்வோம்னா அந்த நேரம் பார்த்து புரட்டிக்கிறோம் பாஸ்டர். ஏதாவது உருண்டு புரட்டி அதை என்னமோ பண்ணுவோம். நீங்கள் சரியாக பைபிள் படிச்சீங்கன்னா புரட்டலாம் வேண்டாம். பைபிளை சரியாக படிச்சீங்கன்னா புரட்டுறது உருட்டுறது அதெல்லாம் சரியாக வராது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற எறும்பை பாரு, அதுக்கு யாருமே கிடையாது. பாரு, கவனித்து பாரு, அது என்ன செய்யுதுன்னு பாரு. சொல்லுங்க ஆமென். எது தேவை எது தேவையில்லைன்னு அதுக்கு தெரியுது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கர்த்தர் கிருபையா நடத்துவார். சொல்லுங்க ஆமென். ஞானத்தை தருவார், வருமானத்தையும் ஆண்டவர் தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வருமானத்தை என்ன பண்றதுன்னு தெரியாதுதான் மனுஷருக்கு பெரிய பிரச்சனை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், வருமானம் வரும், அந்த வருமானத்தை என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாதவர்கள் தான் நிதி சுமையில மாட்டிக்கொள்கிறார். வருமானத்தை என்ன செய்யறோம்னே தெரியாது. ஏதோ வந்த வரைக்கும் சரி போன வரைக்கும் சரி போற போக்கிலே போற மக்கள் சொல்லுங்க ஆமென் அந்த கிரைசிஸ்ல மாட்டிக்கொள்கிறார். இது ஆண்டவருடைய நீதிமொழிகள் முழுவதிலும் இது ஆண்டவர் சொல்றாரு. நீதிமொழிகள் புத்தகம் முழுவதிலும் என் மகனேன்னு கூப்பிட்டு சொல்றாரு. நம்ம அதை யாருக்கோ எழுதி வச்சிருக்கிறாரு, நம்ம போயிட்டே இருக்கிறோம். யாருக்கோ என்னத்தையும் எழுதி வச்சிருக்கிறார் போல இல்ல, மகனேன்னு கூப்பிட்டு சொல்றாரு. சொல்லுங்க அல்லேலூயா. மகனேன்னு கூப்பிட்டு சொல்லுகிறார். உன் இருதயம் அதை கவனிக்குமானால் சொல்லுங்க ஆமென் பெற்றுக்கொள்ள முடியும். சரி போட்டும். முதல் குறிப்பு மனதில் வைங்க. பஞ்சம் அனுமதிக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை பின்பற்றி வந்த ஆபிரகாமுக்கு ஏன் பஞ்சம்னா கர்த்தர் அனுமதித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பணத்தினுடைய மதிப்பு கூட நமக்கு தெரியும். கற்றுக்கொள்ளணும். வாழ்வு காலத்தில் வாழ்ந்துரு, தாழ்வு காலத்தில் என்ன செய்ய. பைபிள் படிச்சிருக்கலாம், சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா நான் எப்படி பிரசங்கம் பண்றது? பிரசங்கியின் புத்தகமா நீதிமொழிகளா? ஸ்தோத்திரம். வாழ்வு காலத்தில் நீ வாழ்ந்துரு, தாழ்வு காலத்துல சத்தமா சொல்லுங்க. வாசிங்க பிரசங்கி புத்தகம் 7:14 ரொம்ப முக்கியமா குறிச்சு வைங்க. ஸ்தோத்திரம். வாசிங்க. இப்ப வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்துரு, தாழ்வு காலத்தில் கடன் வாங்கு. நம்ம பார்த்திட்டோம், அப்படி சமாளிக்க முடியல பாஸ்டர், அதனால தான் கடன் வாங்கினேன், அதை கட்டுறதுக்கு இவர்கிட்ட வாங்கினேன், இதை கட்டுறதுக்கு அவர்கிட்ட வாங்கினேன், அதை கட்டுறதுக்கு இவர்கிட்ட வாங்கினேன், கடைசியில் என்னன்னே தெரியல பாஸ்டர். சொல்லுங்க ஆமென். கடன் வாங்கினே சொல்லவே இல்லை. வாழ்வு காலத்தில் சொல்லுங்க ஆமென். வாழ்வு காலம் சரி ரைட் ஓகே, அதை நீ அனுபவித்துரு. சரி இதை நான் அனுபவிக்கக்கூடிய காலம். மட்டன் வாங்க முடியுது பாஸ்டர், புது சட்டை வாங்க முடியுது, புது செருப்பு வாங்க முடியுது, இதெல்லாம் எனக்கு வாங்க முடியுது, அந்த அளவுக்கு வருமானம். சரி பரவாயில்ல, நன்மை அனுபவித்துரு. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ தாழ்வு காலம் வந்தாலும் இல்லை பாஸ்டர், நான் அந்த வாழ்வு காலம் மாதிரியே தான் நான் போவேன். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க. அது நிறைய பேர் நம்ம புரியல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ வாழ்வு காலத்துல நன்மை அனுபவித்துரு, உனக்கு கடவுள் கிருபை அனுக்கிரமனார், அப்படி இரு. சொல்லுங்க ஆமென். தாழ்வு காலத்துல கடன் வாங்கி அதே மாதிரி வேஷம் போடாத. சத்தியத்தான உலகம் அப்படிதான் கற்றுக் கொடுக்குது. நான் இதைத்தான் சாப்பிடுவேன், இப்படித்தான், இந்த சில பாருங்க நான் பிராண்டட் ஷர்ட் தான் பாஸ்டர் போடுவேன் அப்படியா. சில பேர் புரியுதா? பழைய ஆட்களுக்கு தெரியாது. பீட்டர் இங்கிலாண்டுன்னு ஒரு சட்டை இருக்கு, நிறைய பிராண்டட் ஷர்ட். என்ன ஷர்ட்டு? மார்டின் அப்படின்லாம் ஒரு சட்டை இருக்கும், லைட் ப்ளூ, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வருது. அது அப்போவே 500 600 இருக்கும். பிராண்டட் ஷர்ட். ரெய்மன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு நாள் தைக்கிற ஷூட்டு, ஒரே ஒரு நாளைக்கு. சில ஆட்கள் சொன்னா பிராண்டட் ஷர்ட் போட்டால் தான் பாஸ்டர் சட்டை மாதிரி இருக்கும். சரி வாழ்வு காலத்தில் வாழ்ந்துரு. சொல்லுங்க அல்லேலூயா. தாழ்வு காலத்தில் அவனுக்கு தெரியாது. இது வாழ்வு காலமா தாழ்வு காலமானே தெரியாத ஆட்கள் தான் ஒரே பிரச்சனையில். தாழ்வு காலத்தில் மகனே உட்காந்து சிந்தனை செய். எங்கே ஓட்டை இருக்கு, எங்கே ஒழுகி போய்கிட்டு இருக்கு, எங்கே வீண் செலவு நடந்துகிட்டு இருக்கு, எங்கே விருதாவான செலவு, எங்கே நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம், உட்காந்து கணக்கு போடு, சிந்தனை செய்.
சொல்லுங்க அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், நாங்கள் கிழங்கான தவிர வேற மீன் சாப்பிட்டதே இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை, 700 ரூபா பக்கத்து வீட்டில் கடை வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வாங்க. அது 800 ரூபா தான் விற்கிது, 800 ரூபா தான் விற்கிது கிழங்கா மீன். நான் அதை தான் சாப்பிடுவேன், அதுதான் எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு 700 ரூபாய் வாங்கிட்டு 4 செவ்வாய்க்கிழமைக்கு 4 8 சொல்லுங்க 32, 4 8 32, 3200 ரூபா தான் வரும். அதுதான் சாப்பிட்டா அது சரிப்படும் பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட சேர்ந்தது. சொல்லுங்க ஆமே. கர்த்தர் சொல்கிறார், வாழ்வு காலத்துல மகனே உட்கார்ந்து சிந்தனை செய், அனுபவித்திரு. தாழ்வு காலத்துல வேதம் சொல்லுது, வேதம் உனக்கு என்ன தாழ்வு காலம், இப்போ உட்கார்ந்து சிந்தனை செய். ஆண்டவரே, இதை எப்படி சரிப்படுத்துவேன், இதை எப்படி சரிப்படுத்துவேன், இதை எப்படி நான் கொண்டு போய் சேர்ப்பேன், இதை எப்படி கொண்டு போவேன் ஆண்டவரேன்னு உட்கார்ந்து சிந்தனை செய். தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது. சொல்லுங்க ஆமே. எதை பற்றி எனக்கு கவலை இல்லை பாஸ்டர், போற வரைக்கும் போகட்டும்னா சொல்லுங்க ஆமே. அழுக்கு மூட்டை சேர்வது போல உன் மேல கடன் படிப்படியாக சேர்ந்து எந்திரிக்க முடியாதபடி சேர்ந்து மூடிடும். நேற்று நானும் என் மனைவி இந்த மகனும் வாக்கிங் போகும்போது ஒருத்தர் பார்த்து சொன்னேன், அப்படியே பிள்ளை இவர் யாருன்னு பார்த்தியா, உனக்கு தெரியாதுல்ல, ஒரு பாடம் வேணும்ல, வாக்கிங் போவோம். இவர் ஒரு கண்டக்டராக இருந்தவர் அரசாங்க பஸ்ஸில். அவருக்கு சம்பளம் 30,000 35,000 ரூபா தான் இருந்துச்சு. 3 பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளாம். அப்போ ஒரு இடத்த வாங்கி கட்டடம் கட்டுறாரு. அவர் பார்க்கும்போதே இந்த கல் என்ன சேலங்கல் தான் கட்டுவேன் பாரு, சேலங்கல், அப்புறம் என்னமோ ஒரு கல் பழனி கல், அப்புறம் இந்த சிமெண்ட்டு, இந்த மணல், பார்த்து அதெல்லாம் ஓகே சரி பண்ணட்டும். அவர் கட்டடம் கட்டும் போது அவரோட வேலை செய்கிற இன்னொருத்தர் கேட்க பணம் கொடுக்குறாரு. 1 லட்சம் வேணுமா இருந்தா, 2 லட்சம் வேணுமா இருந்தா, ஸ்நேகித மாதிரி கேட்க பணத்தை தள்ளி விட்டுட்டு இருக்கிறார். இவரும் என்ன ஆகுதுன்னு தெரியாமல் வாங்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் ஒரு நல்லா பேசுவார், அண்ணே வேணாம், நீ ரொம்ப கடனாக போகுதுண்ணே உங்களுக்கு, வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார் பிரதர் வீட்டில் குடியிருந்தோம், நீ ரொம்ப கடன், பிள்ளைகளும் சம்பாதிக்கல, பொம்பளை பிள்ளைய நீங்கள் களவுக்கு மீறி போறீ, என்ன வேணாம்ண்ணே. இல்லை பாஸ்டர், செய்கிறத நம்ம கரெக்டாக செஞ்சிடணும், செய்கிறத சிறப்பாக செஞ்சிடணும். அவர் சொல்கிறது செய்கிறத ஃபஸ்ட் குவாலிட்டியிலே தான் செய்யணும். எக்குபுக்கா சமாளிக்க முடியாத அளவுக்கு கடனை வாங்கி கட்டி அந்த வாழை மரம்லாம் போட்டு பசுமாடெல்லாம் வாடகைக்கு எப்படி தெரியல கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் அது யூரின்லாம் போகும்ல, ஒரே யாகமெல்லாம் வளர்த்து அந்த வீட்டுக்குள்ளே போனாரான்னு கூட தெரியல. போன உடனே சமயம் பார்த்து அந்த பணம் கொடுத்தாரில் அவர் தெளிவாக பிடிச்சாரு. இவர் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தானே அவர் பணம் கொடுக்குறாரு. வீட்டை அபகரிக்கிற நோக்கத்தில் தான் அவர் பணமே கொடுக்குறாரு. கேட்க இந்த லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டார். இப்போ கட்ட முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே சுருக்குன்னு பேசுகிறார். ரோசம் வர்ற மாதிரி அப்போ தான் பேசுவார். அது வரைக்கும் இனிப்பாக பேசிக்கிட்டு இருந்தவர், கடன் கொடுக்க தெரியாதவனுக்கு இதுக்கு புது வீடு வீட்டில் எழுதி கொடுத்து போயா சுண்டிட்டார். என்ன செய்யறது, இடம் வாங்க எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பழையபடியே ஓட்டு விட்டு வந்துட்டார். சொல்லுங்க ஆமே. துக்கமான செய்தி தான். வேதம் சொல்கிறது, வாழ்வு காலத்தில் உன் நன்மையை அனுபவித்துரு, தாழ்வு காலம் வரும்போது உட்கார்ந்து மகனே சிந்தனை செய். சொல்லுங்க அல்லேலூயா. எதை சுருக்கலாம், கையை விட்டு எதை நிறுத்தலாம், எது வேணாம் எது வேணும், எது இப்போ தேவை எது இப்போ தேவையில்லை, சொல்லுங்க ஆமென். எது செய்யணும் எது செய்யப்படாது சிந்தனை செய். இதை கர்த்தர் சொல்கிறார். அப்போ பஞ்ச காலம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் அனுமதித்தார். அதனால தான் தெய்வ வசனம் சொல்கிறது, பஞ்சம் வரும்போது சொல்லுங்க ஆமென், அவன் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறான். அப்படியே கூட்டிட்டு போறான். நீ என்னை அண்ணேன்னு சொல்லி என்னை காப்பாற்றி விடுலாம் கேட்குறான். அதனால தான் தேவ வசனம் சொல்கிறது, ஆபிரகாமுடைய நாட்களில் இல்லாத அதே மாதிரி ஒரு பஞ்சம் ஈசாக்குடைய நாளிலும் வந்தது. நிறைய நேரம் இல்லை, அந்த வசனத்துக்கு நேரத்தை இருப்புங்க. எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது வசனம்? ஆதியாகமம் புத்தகம் வாசிங்க. ஆதியாகமம் 26:1 வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில், ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து கவனிங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தேசத்தின் மேல் பஞ்சத்தை வரவிடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. எலியாவின் நாட்கள்ல நடந்துச்சு, எலிசாவின் நாட்கள்ல நடந்துச்சு. ஏன்னா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு ஹெட் மாஸ்டர் பள்ளிக்கூடத்தை சரிப்படுத்தணும், அவருக்கு ஒரு தேவை இருக்கு. ஒரு டீச்சரும் ஒழுங்கா வரமாட்டேங்குது, ஒழுங்கா பாடம் நடத்த மாட்டேங்குது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல பிள்ளைகள்லாம் ஏபிசிடி சொல்ல தெரியல, ஆனவன்னா சொல்ல தெரியல, கிராமர் தெரியல. இப்போ ஏஇஓ விசிட் வருது, டிஓ விசிட் வருது. ஹெட் மாஸ்டர் பிடிச்சி திட்டுவாங்க, என்னையா பள்ளிக்கூடம் நடத்துகிற, டீச்சர்லாம் ஒழுங்காக வர மாட்டேங்குது, ஒழுங்காக பாடம் நடத்தல. இப்போ அவருக்கு ப்ரெஷர் வருது, அவர் சில ஒழுங்குகளை நடவடிக்கை எடுக்கிறார். சொல்லுங்க ஆமென். 7 மணிக்கு வர வா, ஸ்பெஷல் கிளாஸ் வா, பிள்ளை பூரா மக்கா இருக்கு, நீ சம்பளம் வாங்கிட்டு தெண்டமா இருக்க, ஒழுங்காக பாடம் நடத்த மாட்டேங்கிறேன்னு அவருக்கு பவர் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் ஒழுங்குபடுத்துறது. இது மாதிரி ஆண்டவருக்கு பூமியின் மேலே ஒழுங்குபடுத்துறதுக்கு காரணங்கள் இருக்கு. சொல்லுங்க ஆமென். அதனால தான் இயேசு சொன்னார், பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் யுத்தங்களும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். பஞ்சத்தை வச்சு பூமியை தான் சிருஷ்டித்த மனிதனை தன்னை நோக்கி திருப்புறதுக்கு அவருக்கு தேவை இருக்கு. இன்னைக்கு மனுஷன் தேவனை தேடல இல்லை. ஜெபம் கசக்குது, ஆராதனை கசக்குது, பைபிள் படிக்கிற கசக்குது, பாவத்தை விட்டு விலகிறது கசக்குது, பரலோகம்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு மனுஷன் போயிட்டு இருக்கான். எப்படி கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும்? சுனாமி மாதிரி இந்த மாதிரி சிரமங்கள் தான். சிரமம் வந்தால் மட்டும்தான் தேவனே என்னை உண்டாக்கினவரேன்னு திரும்புவான். அவருக்கு தன் பிரம்பை எடுத்து விளாச வேண்டிய அவசியம் இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. பஞ்சம் பூமியில் அனுமதிக்கப்படும் போது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மேலே ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்காமே. அது தேவனோட நடக்கிறவங்களுக்கு புரியும். நீங்கள் ஆண்டவரோட நடந்தீங்கன்னா இது என்ன காலம்னு புரியும். இது என்ன காலம்,
இது கிருபையின் காலமா, உபத்திரவன் காலமா, யுத்தத்தின் காலமா, இது தேவன் எப்படி பூமியை நடத்துகிறார் அது தெரியும். சொல்லுங்க ஆமென். ஞானவான்கள் உணர்ந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, தானியேல் தீர்க்கதரிசிட்ட சொல்லும்போது ஞானவான்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். காலத்தை ஞானியின் இருதயம் காலத்தை அறியும். ஞானியினுடைய இருதயம் காலத்தை அறியும். மூடன் எதையுமே உணர மாட்டான். மூடன் எதையும் உணர மாட்டான். அவனுக்கு குடிக்கணும், உருளணும், பெறலணும், எதையும் உணர மாட்டான் மூடன். வேதம் சொல்லுகிறது, ஞானியுடைய இருதயம் காலத்தை அறிந்து கொள்ளும். சத்தமா சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அது ஒரு மகிமையுள்ள வார்த்தை. இங்கே வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய நாட்களில் ஒரு பஞ்சம் அவன் சந்தித்து தாண்டும் போது, ஈசாக்கினுடைய காலத்தில் ஒரு பஞ்சம், சொல்லுங்க அல்லேலூயா, அதை அவன் தாண்டும்படி கர்த்தர் வைத்தார். அதில் ஆண்டவர் இடைபடுவார். தயவுசெய்து கவனிக்கல. சொல்லுங்க ஆமென். பஞ்சம் வரும்போது கவலைப்படாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுதுன்னா, நீங்கள் ஒரு தகப்பனாக எனக்கும் சில நெருக்கம். என்னுடைய மகன் பல நாடுகளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகளுக்கு டாக்டரேட் பட்டம் படிக்கிறதுக்கு போகிறதுக்காக முயற்சி செய்கிறான். அதுக்கு மேலே ஸ்காட்லாந்து, இன்னும் பல இங்கிலாந்து, பல நாடுகள், ஆஸ்திரேலியா, பல நாடுகளுக்கு. ஆண்டவருடைய பாதத்தில் நானும் முதல் ஜெப குறிப்புகள் அதையும் ஒன்றா வச்சு மன்றாடிட்டு வரேன். சொல்லுங்க ஒரு தகப்பனுக்கு இருக்கு. ஆண்டவர் இவன் போகணும், அடுத்து ஏப்ரலில் முடிச்சுட்டு அதே படிப்பு முடிச்சுட்டு என் மகள் வந்து சேருவா. ஏப்ரல் மேயோட முடிச்சுட்டு இந்த 2 பேருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல திருமணத்தை பண்ணி வைக்கணுமே ஆண்டவரே. அந்த உண்மையாகவே அந்த பாரம் நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டேன்னா அப்படியே அமுக்குது, தூக்கம் வராது எடுத்து. நான் ஓப்பனாக சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு 26 வயது, என் மனைவிக்கு 20 வயது தான் எங்களுக்கு திருமணம் நடக்கும்போது. எனக்கு 26 ஆச்சு, என் மனைவிக்கு 20 தான் ஆச்சு. என்னுடைய பிள்ளைகள் 25 தாண்டுதே, 25 வயசு வந்துருச்சே. ஒரு தகப்பனா நான் கண்ணீரோடு தூங்கி பாதியில் 4 மணிக்கு வந்துச்சுன்னா அது பிறந்தக்கூடாது. அப்படியே அது சபையாருக்காக சொல்லுவேன். சபையாருக்கு திருமணம் ஆகாத பிள்ளைகள், சபையாரில் சாப்பிட வழி இல்லாமல் வாடகை கொடுக்க வழி இல்லாத மக்கள், அப்படியே ஞாபகத்துக்கு வரிசையாக ஜெபம் பண்ணுவேன். காலேஜ் ஜெபம் ஓடிடும். சொல்லுங்க அல்லேலூயா. பாரம் வரணும். சொல்லுங்க ஆமென். பாரம் வரணும். மனுஷனுக்கு பாரம் இருக்கணும். இப்போ பஞ்சத்தை நோக்கி ஆண்டவர் ஈசாக்கை நடத்துறார். சொல்லுங்க அல்லேலூயா. பஞ்சத்தை கிராஸ் பண்றான், பஞ்சத்தை கிராஸ் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுங்க அல்லேலூயா, இதுதான் முக்கியமான இடம். தேவன் நம்மோடு இடைபடுவார். சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு இடைபடுவார்னா, நீங்கள் தேவனை நோக்கினா இடைபடுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் முக்கியமான இடம். பஞ்சத்தை நம்ம தாண்டும் போது இக்கட்டு, பஞ்சம், வறுமை எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது பிள்ளைகளுக்கு. அதில் ஏகப்பட்ட பிரச்சனையை நம்ம கிராஸ் பண்ணுறோம். பஞ்சம்னா தான் அர்த்தம். இந்த பஞ்சத்தின் நடுவில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆலோசனையை பெற உங்கள் இருதயத்தை செலுத்தினா அவர் ஆலோசனை கொடுப்பார். அதுதான் முக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் அந்த இடத்துக்கு போகாமல் தாங்களா உருட்டி புரட்டி சமாளிக்கிறதுக்கு நிறைய வேலைகளை செய்வாங்க. அது ஒன்று தான் கடன். தயவு செய்து கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பஞ்சம் ஆண்டவரால் தான் வந்துச்சுன்னா ஆண்டவர் மேலே பழியை போடுவாங்க. என்னை ஆண்டவர் தான் அழைத்தார், நான் தேவனை நம்பித்தான் கல்லு மதில் உள்ள கோட்டையை விட்டுட்டு என் தகப்பன் ஆபிரகாம் வந்தான். அவனுக்கு பிறகு ஈசாக்குன்னா ஒரு மனுஷன் நினைக்கக்கூடாது. என்னைக்கு நீங்கள் பிரசங்கம் கேட்டாலும் ஈசாக்கு ஒரு மனுஷன் கிடையாது. 318 பேர் ஆபிரகாமுடைய காலத்தில் கூட இருந்தாங்க, வேலைக்காரர்கள். அவனுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கும். ஒரு 1000 பேர் கூடின கூட்டம் தான் ஆபிரகாம் அப்படின்னு சொன்னா. 1000 பேர் சூழ்ந்திருப்பாங்க. இது பெரிய மனுஷன். 1000 பேருக்கும் படி அளக்கணும். 318 பேர் பட்டயத்தை உருகி வெட்டக்கூடிய ராணுவ வீரர்கள். அவனுக்கெல்லாம் மனைவி பிள்ளைகள் எடுத்திருக்கும். நம்மள மாதிரி 2 பிள்ளை 1 பிள்ளைலாம் அப்போ கிடையாது. வீட்டிலே வேலைக்காரர்கள் பிறந்தார்கள் வரும் பைபிள் படிக்கும்போது. வீட்டிலேயே வேலைக்காரர்கள் பிறந்தார்கள் அப்படின்னா ஆபிரகாம்னு சொன்னா கத்தி எடுத்து சண்டை போடுறவன் மட்டும் 318 பேர் அவன் வீட்டில். அவனுக்கு மனைவி பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு 1000 பேர் சூழ்ந்ததுன்னு அர்த்தம் ஆபிரகாம்னா. இப்போ அதுக்கு பிறகு ஈசாக்கு, அவனை சுற்றி ஒரு 1000 பேர். சொல்லுங்க ஆமென். அவனுடைய வேலைக்காரர் போய் தோண்டினார்கள் தான் இருக்கு. கேணினா நம்மள மாதிரி 20க்கு 20 இல்லை, 4க்கு 4 உர போடுற கேணி இல்லை. அவங்க தோண்டது பெரிய கேணி, பாலைவனத்தில் பெரிய கேணியை தோண்டணும்னா அவ்வளோ வேலைக்காரர் அவன் வீட்டில் இருக்கிறாங்க. அவன் தோண்டின இடத்துல தண்ணீர் வந்தது, விவசாயம், ஆடு மாடு. ஒரு ஈசாக்குன்னு சொன்னா ஒரு பெரிய கூட்டம்னு மனதில் வைக்கணும். சொல்லுங்க ஆமென். இப்போதான் தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த பஞ்சம் நான் அழிஞ்சிருவேனே, நான் அப்படியே எகிப்துக்கு போயிடுறேன், நைல் நதி ஓடுற எகிப்தை நோக்கி நான் நடந்துடுறேனே. எல்லாரும் அப்படி தான் செய்வாங்க. எல்லாரும் வழக்கம் போல நைல் நதிக்குள்ள போய் அந்த பார்வோனுக்கு கப்பம் கட்டி, அதெல்லாம் ஒரு சரித்திரம் சொல்லுது. நீங்கள் 100 ஆடு வச்சிருந்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு 20 ஆடை கொடுக்கணும். ஒரு 100 ஆடு நீங்கள் வைத்திருந்தா ஒரு 20 ஆடு வருஷத்துக்கு பார்வோனுக்கு கொடுத்துறோம். ஏன்னா அவன்கிட்ட நைல் நதி, அவன் நாட்டில் ஓடுற நைல் நதியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதில் தான் குட்டி போடுது. சொல்லுங்க ஆமென். ஈசாக்கு அந்த திட்டத்தை தான் போடுறான். எல்லாரும் மாதிரி பஞ்சம், தூசி பறக்குது. அப்படியே ஆடு மாடு ஓட்டம், வேலைக்காரனை பூரா ஓட்டிட்டு போய் அப்படியே அந்த ராஜாட்ட தயவை வாங்கி அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அப்படியே பார்வோன்ட்ட என்ன செய்வோம்? சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் ப்ளீஸ் லிசன், எல்லாரும் செய்கிற மாதிரி தான் செய்யணும். அது பாவமா பாஸ்டர்? பாவம் இல்லை. ஆனால் ஆண்டவர் தலையிடுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான வார்த்தை. நான் உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். என்னை நம்பி வந்த உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு நான் என்ன செய்யறேன்? ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஐ மேட் ப்ராமிஸ் டு மை சர்வன்ட் ஆபிரகாம். என்னுடைய ஊழியக்காரன் ஆபிரகாமுக்கு நான் என்ன செய்திருக்கேன்? வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவன் உன் தகப்பன், நீ அவன் பிள்ளை. சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு சொன்னதை நான் உனக்கு நிறைவேற்றணும், உனக்கு சொன்னதை உன் பிள்ளை யாக்கோபுக்கு நிறைவேற்றணும். அதனால நீ என்ன செய்? நீ எகிப்துக்கு போகாத. மற்றவர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லலை. நமக்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். தேசம் முழுவதும் பஞ்சம், ஆனால் ஈசாக்கு கிட்ட மட்டும்தான் சொல்றாரு.
அதுதான் விசுவாசியினுடைய அடையாளம். சொல்லுங்க ஆமென். தேவனத்தை நம்பிக்கை வைக்கிறது, ஜெபிக்கிறது, உபவாசம் இருக்கிறது, கர்த்தரிடத்துல கெஞ்சுகிறது, உங்களுடைய ஆலோசனைக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, நான் உங்க ஆலோசனைக்கு காத்திருக்கிறேன். இந்த மனிதர்களிடத்துல தான் தேவன் பேசுகிறார். உலகத்துல 100 பேர் இருப்பான், அவன்கிட்ட பேசல ஆண்டவர். பஞ்சம் உலகம் பூரா வருது, ஆனா ஈசாக்கு கிட்ட மட்டும்தான் சொல்றார். சீக்கிரம் வாசிங்க வசனத்தை. கர்த்தர் அவனுக்கு தரிசனம், ஆதியாகம புத்தகம் 26:2 வாசிங்க பாப்போம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? சொல்லுங்க ஆமென். ஈசாக்கு சொல்ற, நான் உனக்கு இப்ப புதுசா ஆசீர்வதிக்கல, உன் தகப்பன் எனக்கு சிநேகிதன். சொல்லுங்க அல்லேலூயா. உன் தகப்பன் எனக்கு சிநேகிதன், விசுவாசி, என்னை பின்பற்றி வந்தவன், அவனுக்கு நான் செய்து கொடுத்த பிராமிஸை நான் உனக்கு நிறைவேற்றேன். ஆகவே நீ எகிப்துல இருக்கிற நைல் நதியை நம்பி போகாம நீ என்ன சரி இங்கே குடியிரு. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். இது ஒரு மகிமையுள்ள வார்த்தை. இதை புரிந்து கொள்வதற்கு விசுவாசம் வேணும், தேவ நேசம் வேணும். ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன் தகப்பனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றணும், நீ இங்கே இரு. தரிசனமாகி சொல்றார். சொல்லுங்க ஆமென். கீழ்ப்படுகிறவர்கள் மட்டும்தான் அவருடைய மகிமையில பங்கடைவார்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அது பாஸ்டரோ விசுவாசியோ இங்க இருனா இருந்தணும், போனா போயிடணும், அவ்வளவுதான். இருனா இருக்கணும், போனோம். ஆண்டவரே, நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம், புழுதி பறக்குது ஆண்டவரே, ஒரு சொட்டு தண்ணி விடலையே ஆண்டவரே, வச்சிருக்கிற விதனையெல்லாம் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, அதையும் வித்துட்டுனா என்ன செய்வேன் ஆண்டவரே, இந்த நெல்லை கொண்டே நான் விதைச்சா என்னத்துக்கு ஆவேன் ஆண்டவரே, மழை காலத்திலே ஒழுங்கா விளைக்க மாட்டேங்குது, பஞ்சம் புழுதி பறக்கையில நான் என்ன செய்வேன் ஆண்டவரே. இந்த புலம்பலுக்கெல்லாம் தேவனிடத்துல பதிலே கிடையாது. அது பாஸ்டா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். எனக்கே பத்திலே ஆண்டவரே, இதை விதைச்சு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இருக்கிறதையும் விதைச்சுட்டு நான் என்ன செய்வேன், மழை பெய்யாதே ஆண்டவரே, இதுக்கெல்லாம் பதிலே ஆண்டவர் சொல்ல மாட்டார். சொல்லுங்க ஆமென். இந்த தேசத்துல குடியிரு, கையில வச்சிருக்கிறத விதை, நான் உன் தகப்பனுக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். சொல்லுங்க ஆமென். விழாவாரியா நம்ம புலம்பலுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்றது இல்லை, கீழ்ப்படிந்தா அடுத்த இடத்துக்கு போகலாம். கர்த்தர் எப்பொழுதுமே அதை தான் வைத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அதனாலதான் வசனம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். சொல்லுங்க ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்திலே, அது நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்தை என்கிட்ட கூட எலியா கேட்டதுக்கு சமம். நானிய மகனு சாப்பிட்டு சாகலான்னு இருக்கிறேன் ஐயா, நானிய மகனு சாப்பிட்டுட்டு செத்து போவோன்னு கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கிறேன். ஆனால் எலியா சொல்கிறேன், அதில் ஒரு முதல் அடையை கொண்டு வா. அடப்படுவாவி, நானும் என் மகன், நானே விதவையாக இருக்கேன், நம்ம புலம்புறதுக்கு 1000 காரணம். நானே விதவை பாஸ்டர், நானும் என் மகனு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சம் விறகு, கொஞ்சோண்டு எண்ணெய், இதை சுடலாம்னு நான் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன். இந்த படுவாய் வந்து அதில் முதல் அடையை கேட்குறாரு. சொல்லுங்காமே, விருப்பம்னா கொடு, இல்லைன்னா நீனே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் செத்து போ, அவ்வளோதான் விஷயம். உனக்கு விசுவாசம் இருந்தா முதல் அடைய கொடு, இல்லைன்னா நீனும் உன் மகன் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு அற்புதம் நடக்காது, செத்து போங்க, வேற வழி இல்லை. சத்தியம் அப்படியே தான் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க, தேவனை விசுவாசிக்கிற கீழ்ப்படினா புழுதியில விதை, கர்த்தரை நம்புனா புழுதியில விதைச்சிட்டு உட்காந்துரு, இல்லைன்னா நைல் நதியை நோக்கி போ, அவ்வளவுதான். 2 பேருக்கு நமக்கு கடந்து புலம்புறதுக்கெல்லாம் ஆண்டவர் பதிலே இல்லை, பைபிள்ல அது கிடையாது. சொல்லுங்க, அதனாலதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர் மேலே சொல்லுங்க அவர் பிரியம் வைக்கிறார். நானும் கடினமான காரியங்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், அப்படியே அமைதியா இருக்கும், ஆனா அதை ஜெயமா மாற்றுவார். எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும், எத்தனையோ சாட்சிகள். நடக்குமா நடக்காது, ஆண்டவர் அமைதியா இருப்பார். சில காலங்கள் அப்படி இருக்கும், தண்ணிக்குள்ள போட்ட கல்லு மாதிரி. ஆனா ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய நேரத்தில் அது பாஸ் ஆகி நிறைவேறிடும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். நமக்கு எல்லாத்துக்கும் அடையாளம்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாரு. நமக்கு வேலைக்காரரா நம்ம சொன்னதை கேட்டு அடையாளம் கொடுக்கறதுக்கு அவர் தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ராஜரீகம்னு சொல்றோம், அதுக்கு பேர் தான் கர்த்தத்துவம்னு சொல்றோம். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே ஈசாக்கு ஒண்ணுமே சொல்ல, அவன் பயபக்தியாய் வளர்ந்த மனுஷன். கர்த்தர் சொன்னா லாபம் நட்டான், அப்படியே ஆண்டவர் சொன்னார், இந்தாங்க ஆண்டவரை விதைச்சிட்டேன், கொஞ்சம் தான் விதை நெல் வச்சிருக்கேன், அதை புழுதியில விதைக்கிறேன், அது மழை வருமா, உழுகணுமே, களை எடுக்கணுமே, நான் நிலத்தை பண்படுத்தணுமே, தண்ணி ஒரு சொட்டு விழுகல, ஒரு சொட்டு தண்ணி இல்லாத நிலத்துல விதைச்சேன்னா பைபிள் சொன்ன மாதிரி பறவைகள் வந்து அதை பட்சித்துட்டு தான் போகும். பறவைகள் அதை தின்னுட்டு போகும். சாதாரண மனுஷன் கேட்டால் பறவைகள் தான் தின்னுட்டு போகும் இருக்கிறத விதைச்சா. என்ன அது களி ஆகலை, தண்ணி ஊற்றி உழுது நிலத்தை பண்படுத்தி சகதியில விதைக்கல. ப்ளீஸ் லிசன். சொல்லுங்க ஆமென். இப்போ ஆண்டவர் அவனிடத்துல எதிர்பார்த்தார், ஆபிரகாம் இடத்துல எதிர்பார்த்த விசுவாசம், உன் மகனை கொண்டு வந்து ஒப்படை, பலிபீடத்துல வையின்னு சொன்னார், நான் செய்கிறேன்னு அவன் செய்யறான். சொல்லுங்க ஆமென். இப்போ ஈசாக்கு கிட்ட அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம், புழுதியில பஞ்சத்துல கட்டி வச்சிருக்கிற தானியத்தை விதைச்சு விடு. சொல்லுங்க ஆமென். சுத்தி இருக்கிற எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. என்ன ஈசாக்கு கிறுக்கு பிடிச்சிச்சா? கிறுக்கு எதுவும் பிடிச்சா அவனுக்கு? இந்த புழுதியில பஞ்சத்துல எல்லாம் ஊரை விட்டு ஜனம் பூரா நைல் நதியை நோக்கி ஓடுது, எகிப்தை நோக்கி ஓடுது புழைக்க. இந்த பைத்தியக்காரன் 1000 பேர் கூட்டமா வச்சிருக்கிற பைத்தியக்காரன் இப்படி கொண்டு புழுதியில விதைச்சிட்டு இருக்கிறானே, என்னது அறிவு இருக்கா இல்லையா? சொல்லுங்க ஆமென். அநேக நேரங்கள்லாம் அடுத்தவருக்கு நம்ம விசுவாசம் புரியவே புரியாது. சொல்லுங்க ஆமென். ஆமா, இந்த ஆட்டு வண்டி போய்கிட்டு இருக்கும், போஸ்ட் மரம்லாம் கிடையாது,
சிலருக்கு சொல்லுது, என்ன பாஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் நோக்கத்துக்கு? இந்த மொட்டை காட்டில் மாட்டு வண்டி போயிட்டு இருக்குது, சாயங்காலத்தில் ஆணு பொண்ணு எதுவுமே இங்கே போகாது, பொம்பளையால் போகவே போகாது. சர்ச்சு வந்த பிறகுமே ஒரு டிஎஸ்பி ஒரு நாள் வந்தார். இந்த பதிலாக திருவிழா வந்தால் பெண்கள் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். பெண்களும் போகாது, ஆண்கள் மட்டும் சைக்கிளில் போகும். மாட்டு வண்டி ரோடு, சின்ன ரோடு. நம்ம இங்கே வந்ததுக்கு பிறகு அங்கேருந்து இங்கே வரைக்கும் கருவை படமெல்லாம் வச்சுருக்கு. கருவை காடுகளும் விரியன் பாம்பு உள்ள இடம் தான் அந்த கடைசி வரைக்கும். சொல்லுங்காமே. ஆனால் கண்ணீரோடு அழுது தேவனிடத்தில் புலம்பி ஜெபிக்கும் போது தேவன் காட்டின ஸ்தலம் இதுதான். சொல்லுங்காமே. ரொம்ப ஒன்றும் இல்லை, வெறும் 1600 தான் குழி இந்த இடம் வாங்கினோம். குழி 1600 1600 rupees ஒன்லி. சொல்லுங்க ஆமென். ஆமாம், அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் சுத்த கருவக்காடு. நம்ம விசுவாசிட்டு அடுக்குமாடி கட்டணம் பூத்தில் பத்திரமா இருக்கிற விசுவாசிட்டு போய் ஜெபம் பண்ண சொன்னால் அவன் என்ன சொல்லுவாங்க? அடுக்குமாடியில் கதவை அடைச்சிட்டு இருக்கிற விசுவாசிட்ட, என்ன பாஸ்டர் இந்த காட்டை வாங்கி என்ன செய்ய போறியா? சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க. அடுக்குமாடியில் பத்திரமா லைட் ஃபேனுக்குள்ள கதவை அடைச்சிக்கிட்டே இருக்கிற விசுவாசிட்டு போய் நம்ம யோசனை வைக்க முடியாது. விசுவாசத்தில் வளர்றது வேற. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்க அவருக்கு திட்டம் இருக்கு. இந்த காடு அது முதல்ல வாங்கிட்டோம். அப்புறம் எங்கள் மாமனார் வந்தார், 10 வாங்கிட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அப்போ 10 ஒரு 25வது வாங்கினேன். எங்கள் மாமனார் வந்தவர் மல்லு கட்டி ஒத்தையடி பாதைக்குள்ள முள்ளெல்லாம் விலக்கி விட்டுட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தேன் உள்ள. இங்கே நின்று ஜெபம் பண்ணுங்க, சுத்தம் முள்ளுக்காடு, இங்கே நின்று ஜெபம் பண்ணுங்க, இதையும் சேர்த்து வாங்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் என்பது கண்ணில் பார்த்து அப்படி செழிப்பா இருக்கிறதா இது இல்லை, அது தேவனுக்கு கீழ்ப்படியும். சொல்லுங்க அல்லேலூயா. கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவர்கள் தான் அந்த மகிமையை நீங்கள் காண முடியும். அதனால தான் வேதம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். நம்ம டக்குன்னு வாசிட்டு போயிடக்கூடாது, அவன் கீழ்ப்படிந்தான் என்கிற வார்த்தையை புரிந்து கொள்ளணும். கண்ணுனால பார்க்க தண்ணி இல்லை, மழை இல்லை, சகதி இல்லை, எதுவுமே இல்லை. ஊரில் இருக்கிற மக்கள் பூரா அப்படியே எகிப்துக்கு போய்கிட்டு இருக்கிறான், நைல் நதியை நோக்கி. இப்போ அப்படி தடுமாறி நிற்கிறான் ஈசாக்கு. ஆண்டவரே என்னை சுற்றி 1000 பேர் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கும் சோறு கொடுக்கணும், அவ்வளோ பேருக்கும் விவசாயம், ஆடு மாடு, அவ்வளோ பேருக்கு நான் பொறுப்பு. தேவனே சொல்லுங்க ஆமென். தகப்பனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இங்கே விதைச்சிரு. சொல்லுங்க அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் தான் நான் பைபிள் படிக்கிறோம், விளைய செய்கிறவர் தேவன் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்க ஆமென். புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுகிறான், பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் தேவன். புதிய ஏற்பாட்டில் இருக்கு நமக்கு தெரியுது. பழைய ஏற்பாட்டில் ஈசாக்குக்கு அதெல்லாம் சொல்லலை, விதை அவ்வளோதான். சொல்லுங்க ஆமென். எதை குறிக்குதுன்னா தேவனை நம்பி கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்வில். தேவனை நம்பி, சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையாகவே சொன்னோம்னா ஒரு சாட்சி முடிக்கிறேன். என்னுடைய மாமனார் நல்ல விசுவாச வீரர். நான் அடிக்கடி நினைவுகிறேன், விசுவாசத்தில் மனுஷன் நல்லா ஜெபிக்கிறவர். நான் போய் எங்களுடைய பொண்ணு பார்த்தோம் வச்சோம், ஆண்டவர் கிருபையில் அவர் ஊரில் பொண்ணு பார்த்து திருமணத்து அன்னைக்கு என்னுடைய மாமாவெல்லாம் வந்தாங்க 5 பேர். ஞானானந்த ஹால்ங்கிற இடத்துல திருமணம் நடத்தின காரைக்குடியில். சரி மாப்பிள்ளை வீட்டை லேசாக பார்த்துட்டு போயிடுவோமே, மாப்பிள்ளை வீட்டை அது ஒன்றும் தப்பு இல்லை, மாப்பிள்ளைக்கு என்னதான் வந்ததோட மாப்பிள்ளை வீட்டை பார்த்துட்டு போயிருமேன்னு வந்தா திட்டுனா திட்ட கிடையாது. தகப்பனாரே இந்த பொண்ணுக்கு அப்பாவை தான் திட்டினாங்க அவ்வளோ பேரும். நம்ம ஊரில் ஒரு மாப்பிள்ளை இல்லைன்னா கொண்டு வந்து இங்கே தள்ளேன், அதுவும் ஒரே மக, 5 மாமா, நல்ல வசதி. நம்ம ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளையில இந்த பாண்டி காட்டில் கொண்டு வந்து தள்ளணுமா? இதுக்கு வச்சிருக்க பேர் பாண்டி காடு. இன்னமே நீங்கள் கேரளா போனீங்கன்னா தமிழ்நாட்டை பாண்டி காடுன்னு சொல்லுவாங்க. பாண்டி காடுனா கருவ மரம் நிறைந்த இடங்கள், பனைமரமும் கருவ மரமும் நிறைந்த இடத்த அவங்க அப்படிதான். இந்த பாண்டி காட்டில் நம்ம பொண்ணுக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, நம்ம பொண்ணுக்கு என்ன இல்லை? ஏசுநாதர் சொன்னார்னு சொல்லிவிட்டு இந்த ஆள் எதுக்கு இந்த பொண்ணை கூட இந்த ஊரில் தள்ளினாரு? ஒரே திட்டு ஊர் போகிற வரைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஊரில் போய் சேர்ற வரைக்கும் திட்டிங்க. அதுக்கு தோதான் நாங்கள் வந்து 600 ரூபா வாடகையும் கொடுக்க முடியாது, 600 ரூபா வாடகை கொடுக்க முடியாது. பிரதர் வீட்டு மாடியில் போய் வண்டிக்கிட்டு ஒரு அட்டைக்கொட்டையை போட்டு வச்சு, வெயில் நேரம்லாம் இந்த மாதிரி வெயில் நேரம் வந்துச்சுன்னா, அது சமீபத்தோட மனைவி சொன்னான், தாங்கவே முடியாது, மேலே இருக்க முடியாது அட்டைக்கொட்டையில். அட்டைக்கொட்டையில் லைட் ரூஃப், ஒரு 12 மணி 11 மணிக்கு மேலே கோதிக்கும். அப்படியே சொல்லுவேன் மனை பைபிளை தூக்கிட்டு கீழே மரத்துக்கு கீழே வந்து அவங்க வீட்டுக்கு மரத்தில் வந்து பைபிள் படிக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. லெட்டின் பாத்ரூம் இருந்துச்சா? இல்லை. மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டியாவது இருக்கா? அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாத மாப்பிள்ளை கட்டி விட்டாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நான் நினைவு கூறுகிறேன், என்னுடைய மாமனார் சொன்னார், பொண்ணு பார்க்குறோம் அன்றைக்கி சாயங்காலம் ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நான் சொல்கிறேன். அவர் என்னை ஜெபம் பண்ண சொல்கிறார், இல்லை நீங்கள் தான் பெரிய மனுஷன், நீங்களே ஜெபம் பண்ணுங்க நான் சொல்கிறேன். அவர் அப்படியே ஆண்டவரே சொல்லுங்க அல்லேலூயா தேவனேன்னு ஜெபம் பண்ணும்போது அவருக்கு என்ன சொல்லுவார்? ஜெபம் பண்ணும்போது பளிச்சுன்னு ஒரு மஞ்சள் பெரிய கொடை அப்படியே மூடுறதை நான் பார்த்தேன். அப்புறம் தான் நான் முடிவுக்கு வந்தேன், இந்த மாப்பிள்ளைக்கு தான் அந்த பொண்ணை கொடுப்போன்னு அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏது விளையாட்டுக்குரிய விஷயம் இல்லைன்னா தேவன் சொல்லுங்க ஆமென் பின்னாடி நடப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், பின்னாடி நடப்பதை அறிந்திருக்கிறார். பலரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த பார்க்குறதுக்கு. அவர் போய் அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, ஒரு கிருபை, ஒரு பானை பொங்குது அப்படி இந்த பக்கம் விழுந்துருச்சு, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பார். ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் காத்திருந்து ஜெபம் பண்ணுவார். அதனால் பானை பொங்குற மாதிரி இருக்குது, இங்கிட்டு விழுகுது அப்படி ஊற்றி போயிடுது, அதனால் இந்த மாப்பிள்ளை வேண்டாம். அதுக்காக அவர் கெட்டு போனாரான்னு நான் சொல்லலை. தேவனுடைய சித்தத்தை சொல்லுங்க ஆமென் காத்திருந்து மன்றாடி அவர்களுடைய வழிகளை பெற்றுக்கொள்வது. சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. தேவன் அறிவார். அந்த வசனத்தை வாசி பிடிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் அந்த தேசத்தில் விதை விதைத்தான், அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது. இதுதான் விஷயம்.
கர்த்தர் ஆசீர்வதிக்காம நல்ல தண்ணி வருது பாஸ்டர், நான் பேக்டம் பாஸ் உரம் போட்டேன் பாஸ்டர், சரியான நேரத்துக்கு களை எடுத்தேன் பாஸ்டர், சரியான நேரத்துக்கு விவசாயத்தை மிஷினை விட்டு அறுத்தேன் பாஸ்டர், வேலைக்கே ஆகாது. தேவ ரகசியம் நமக்கு புரிஞ்சிருக்கணும். நீங்கள் பேக்டம் பாஸை போட்டு என்னத்தையும் போட்டு அது இல்லை விஷயம். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னா வேலைக்கே ஆகாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். சொல்லுங்க ஆமே. தேவன் உன் மேலே பிரியம் வச்சு கையை நீட்டும் போது ஆசீர்வதிப்பார், அதில் வேதனை இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. வேதனை இருக்காது. நீ ஊத்துற தண்ணினாலேயோ களை எடுக்கிறனாலையோ சரியா உரம்பாட்டதுனாலையோ அல்ல. தெய்வ வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். சொல்லுங்க ஆமே. வீட்டில் போய் தியானிங்க. இது ஆண்டவர் பைபிளை விளையாட்டுக்கு எழுதவே கிடையாது. விளையாட்டுக்கு சும்மா கதைக்கெல்லாம் எழுதலை. 100 மடங்கு அவனுக்கு பலன் அடைந்தது. அவனும் அவன் வேலைக்காரன் திருப்தி அடைந்தார். ஒருவேளை சும்மா இருக்கிற நாளில் 60 மடங்கு தான் விளைஞ்சிருக்கும். இப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அப்படியே இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேன், நீர் சொன்னதை நம்பி இந்த விதைச்சிட்டேன். நான் மழையை நம்பலை, நீங்கள் சொன்னதை நம்பி நான் விதைச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருடம் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆண்டவருடைய ஜனத்தை சொல்றேன், பஞ்சம் அங்கிட்டு இருட்டு, உனக்கு கர்த்தர் வெளிச்சமா இருப்பான். எகிப்து தேசம் 3 நாள் இருள், இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்தார். சத்தமா சொல்லுங்க. அவனுக்கு சம்பவிக்கிற மாதிரி உனக்கு சம்பவிக்காது. நீ தேவனை நேசித்து அவருடைய கீழ்ப்படிந்து அவரை பின்னாடி போனால் உனக்கு வேற மாதிரி நடக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுப்பி நிற்போமா. நன்றி ஆண்டவரே. பஞ்சம் பிரச்சனையே கிடையாது. ஸ்தோத்திரம். பஞ்சத்தில் உன்னை நடத்துகிற ஆண்டவர் தான் முக்கியம். க்ளோரி டு காட். பஞ்சத்தில் உன்னை நடத்துகிற தேவன் உன்னோடு இருப்பார். ஆனால் பாக்கியவா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்படியே விசுவாசத்தோடு எழுந்திருப்போமா. நன்றி ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் உனக்காக ஒரு வழியை திறக்க வல்லவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு எனக்கும் ஒரு கிருபை உள்ளவராக இருப்பார். ஆமென். உங்களுக்கு எனக்கும் தயவுள்ளவராக இருப்பார். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆமென். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவருடைய மகிமை வெளிப்படும். நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, என்று கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என்று கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. என் காரி தள்ளாடவோ என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடவோ என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. விசுவாசத்தோடு ஆண்டவரே நேராய் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர் அகந்திடி நிலை மாறி கூறி அகந்திடினும், மலைகள் பெயர் அகந்திடினும் நிலை மாறி கூறி அகந்திடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன்.
போக்கிலும் வரத்திலும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கிலும் வரத்திலும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயும் கண்களை ஏறெடுப்பு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயும் கண்களை ஏறெடுப்பு. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய